வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். நம்முடைய யூடியூப் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ஒலி புத்தகங்கள் நம்ம வெளியிட்டு இருந்தோம். அமரர் கல்கியோடது, அப்புறமா வெங்கடேசன் அவர்களுடையது, அப்புறமா புதுமை பித்தன் கதைகள் அப்படின்னு சொல்லி நிறைய ஆடியோ புத்தகங்கள் நம்ம வெளியிட்டு இருந்தோம். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நிறையவே தந்திருந்தீங்க. அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனி வரப்போற வீடியோக்கள் மூலமா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அமரர் கல்கி அவர்களுடைய இந்த நாவல்களை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது ஒரு கதையா சொல்ல போறேங்க. நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸும் நம்முடைய நலம் விரும்பிகளும் நிறைய நல்ல உள்ளங்களும் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மேடம் நீங்க கண்டிப்பா கல்கி அவர்களுடைய நாவலை வீடியோல நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அத்துணை பேரின் விருப்பத்திற்கிணங்க, வேண்டுகோளுக்கிணங்க வீடியோ மூலமா நம்முடைய கல்கி அவர்களுடைய நாவல்களை எல்லாமே நான் உங்களுக்கு கதையா சொல்ல போறேன். கேளுங்க. அதே அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். கல்கி அவர்களுடைய நாவல்ல முதல்ல நான் எந்த கதையை சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகாமியின் சபதம். நிறைய பேரு இதத்தான் கேட்டிருந்தாங்க. இன்னிலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக உங்களுக்கு சிவகாமியின் சபதம் அப்படிங்கிற அழகான வரலாற்று சிறப்பு மிக்க கல்கி அவர்களுடைய நாவலை நான் வீடியோல சொல்ல போறேன். கேளுங்க. வாங்க அமரர் கல்கி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதத்துக்குள்ள நம்ம நுழையலாம். அதாவது அந்த காலகட்டத்துக்கே போலாம். பாகம் 1, பரஞ்சோதி யாத்திரை. ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரயாணிகள். பிரயாணிகள்லாம் யாரும் நமக்கு தெரியும் இல்லையா? பயணம் பண்றவங்க தான் பிரயாணிகள். அத்தியாயம் 1 அதுல இருந்துதான் ஆரம்பமாகுது. யார் அந்த பிரயாணிகள் அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம். அமரர் கல்கியோட நாவல்ல பாத்தீங்கன்னா திருப்பங்களுக்கு குறைவே இருக்காது இல்லையா? ஆனா முதல் அத்தியாயத்திலே அந்த திருப்பத்தை அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பமே அமர்க்களமா இருக்கும் பாருங்க. நான் சொல்றேன். பிரயாணிகள் சரியா? முதல் அத்தியாயத்தோட பேரு. ஒரு இளவேநீர் காலம்ங்க. இளவேநீர் காலம்னா ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? அதுல ஒரு மாலை நேரம் சரிங்களா? அந்த மாலை நேரத்துல மகேந்திர தடாகத்துக்கு கரையில 2 பேரு காஞ்சி மாநகரை நோக்கி பிரயாணப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் பாத்தீங்கன்னா 6 அடியில இருக்காருங்க. சாதாரணமா 5 அடி உயரத்துல இருக்கிறவங்களை பார்க்கும் போதே ரொம்ப உயரமா தெரியும் இல்லையா? இவர் 6 அடி உயரத்துல இருக்காரு. ஆஜானு பாகுவான உடல் கூட அவருக்கு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இவர் ஒரு பௌத்த துறவி. பௌத்த துறவி நிறைய வருஷங்கள் தவம் பண்ணினவர். ஆனா அதுக்கான எந்த தேஜஸும் அவருடைய முகத்துல இல்ல. அப்படி ஒரு வறண்ட முகம், இறுக்கமான முகமா இருக்கு. யாருக்கு? இந்த பௌத்த துறவிக்கு. சரிங்களா? இன்னொரு பிரயாணி இருக்காரு இல்லையா? அவர் அப்படியே இவருக்கு எதிர்ப்பதம். எப்படி அப்படின்னா, நல்ல கட்டுக்கோப்பான உடம்புதான், 18 வயசு நிரம்பிய ஒரு இளைஞன். ஆனா அவர் முகத்துல பாத்தீங்கன்னா களை அப்படி ததும்புது. அந்த ஆள் முகத்துல தேஜஸே இல்ல. யாரு? அந்த பௌத்த துறவி முகத்துல. ஆனா இந்த பையன் முகத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு தேஜஸ். இவங்க 2 பேரும் தான் எங்க போயிட்டு இருக்காங்க? காஞ்சி மாநகரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ரொம்ப களைப்பா இருக்கு அவங்களுக்கு. அதனால அந்த இளைஞன் கேக்குறான், இன்னும் இந்த தலைநகரம் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பௌத்த துறவி சொல்றாரு, அதுவும் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் காட்டின அந்த திசையில பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கு. அந்த மரங்களுக்கு இடையில மாட மாளிகைகள் தெரியுது, விமானங்கள் எல்லாம் தெரியுது. இதை யார் பாக்குறா? அந்த இளைஞன் பாக்குறான். அதுக்கப்புறமா அவர்கிட்டே கேக்குறான், ஒரு நாளிகை ஆகுமா இங்க போறதுக்கு அப்படின்னு கேக்குறான். அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்றாரு பௌத்த துறவி. அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல நீங்க கிளம்புங்க, நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா பௌத்த துறவி அவனை விட்டுட்டு போல. அவர் என்ன பண்றாரு, அவன் கூடவே மரத்தடியில அமர்ந்துக்கிறாரு. உட்கார்ந்தவன் என்ன பண்றான் பாருங்க, ஏரியோட அழக ரசிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கு மேல தெரிகிற வானம், மேகம் எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்படியே நேரம் போகுதுங்க. இப்படி பார்த்துட்டு இருந்தவன் அந்த மகேந்திர தடாகத்தை பார்த்து தனக்கு தானே சொல்லிக்கிறான். என்ன சொல்றான் பாருங்க, இத மகேந்திர தடாகம்னா சொல்லணும், மகேந்திர சமுத்திரம்ல சொல்லணும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஏரி அவ்வளவு பெருசுங்க. அதை பாக்குற யாரா இருந்தாலும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அவன் சொல்றான். இத சன்னியாசி கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, இதென்ன பிரமாதம், ஐப்பசி மாதம் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், நிஜமாவே மகேந்திர சமுத்திரமா தான் இருக்கும் இந்த ஏரி அப்படின்னு சொல்றாரு. அப்படியே சொல்லிட்டு அவர் கிளம்ப போறாரு. அப்போ இந்த இளைஞன் கேக்குறான், என்ன சாமி கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். ஆமா பரஞ்சோதி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக அந்த இளைஞனுடைய பெயர் என்ன? பரஞ்சோதி அப்படின்ற பேர் தான். பரஞ்சோதி, உனக்குதான் என் கூட வர்றதுக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பரஞ்சோதி அப்படின்ற இளைஞனும் என்ன பண்றான் அப்படின்னா, மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு அவர் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சுட்டான். போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிறாங்க. சாரியா வண்டிகள் போயிட்டு இருக்கு. வண்டிகள் நிறைய நெல் இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா வயல் இருக்கு. விவசாயிகள் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புது நெல்லோட மனம் கம கமன்னு வீசுது அந்த இடத்துல. இதெல்லாம் பார்த்துட்டே போறாங்க 2 பேரும். கொஞ்ச தூரத்துல ஒரு அழகான கிராமம் வருது. அந்த கிராமத்துல புது நெல் மனம்லாம் வரல,
அழகான மல்லிகைப்பூ வாசம் வருதுங்க. இந்த மனத்துல ஆஹா அப்படின்னு சொல்றான் அந்த இளைஞன். அவ்வளவு வாசம் வீசக்கூடிய மலர்கள் நிறைந்த ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க. இவ்வளவு பூவையும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல இளைஞன் கேட்கிறான். அப்போ பௌத்த துறவி சொல்றாரு, பாதி மலர்கள் கோயிலுக்கு போகும், மீதி மலர்கள் காஞ்சியில இருக்கக்கூடிய பெண்களுடைய கூந்தலை அலங்கரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு சட்டுன்னு நிறுத்துறாருங்க. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவருக்கு முன்னாடி ஒரு பாம்பு ஊந்து போய் நந்தவனத்துக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு. பொதுவா மல்லிப்பூ இருக்கிற இடத்துல பாம்பு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதத்தான் சன்னியாசி சொல்றாரு, இந்த மல்லிகை மனத்துக்கு பாம்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பாம்பு மறைஞ்சதும் 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இளைஞன் வந்து கழுக்குன்னு சிரிக்கிறான். எப்படி சிரிக்கிறான்? கழுக்குன்னு சிரிக்கிறான். அப்போ அவர் கேட்கிறாரு, நீ எதை நினைச்சு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசி. உடனே இந்த பையன் சொல்றான், மத்தியான நேரத்துல ஒரு சர்ப்பத்தை கொன்னீங்களா என்ன காப்பாத்துறதுக்காக? நீங்க புத்த பிக்ஷு தானே, ஏன் கொன்னீங்க? கொல்றது பாவம் இல்ல, உங்களுக்கு ஜீவகத்தி தோஷம் வராதா அப்படின்னு கேக்குறான். உடனே இந்த சாமியார் சொல்றாரு, உன்னை கொல்ல வர்றது பசுவா இருந்தாலும் அதை கொல்லலாம் அப்படின்றாரு. இப்போ அந்த பையன் சொல்றான், அந்த பாம்பு ஒண்ணும் உங்களுக்கு கொல்ல வரல, என்னதானே கொல்ல வந்தது, நீங்க ஏன் அதை கொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீ என்னுடைய சிஷ்யனாச்சே, எப்படி உன்னை கொல்ல விடுறது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த இளைஞன் கேக்குறான், என்னது சிஷ்யனா, நானா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சன்னியாசி சொல்றாரு, ஆமா, 300 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு சிஷ்யனா இருந்த, அந்த நேரத்துல நீ என்னுடைய உயிரை காப்பாத்தின, அதுக்கு பதிலாதான் உன்னை நான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி அந்த சன்னியாசி சொல்றாரு. அப்போ அந்த இளைஞன் கொஞ்சம் கிண்டலாவே, ஓ, முக்காலமும் உணர்ந்த ஞானியா நீங்க, சரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். சன்னியாசி மௌனமா நடந்துட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த இளைஞன் கேட்கிறான் அவர்கிட்ட, முக்காலமும் உணர்ந்தவர் தானே நீங்க, அப்ப நாளைக்கு நடக்க போறது உங்களுக்கு தெரியும்ல, இனி நடக்க போறது என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்கிறாப்புல. அப்போ அந்த சாமியார் கேட்கிறாரு, சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட பரஞ்சோதியும் கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த நாட்டுக்கு பெரிய யுத்தம் ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. பரஞ்சோதிக்கு தூக்கி வாரி போடுது. பெரிய யுத்தமா அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்போ அந்த சாமியார் வந்து உரத்த குரல்ல சொல்றாரு, எப்படி தெரியுமா? ஆமாம், மகா பயங்கரமான யுத்தம், பாலாறு ரத்த ஆறாக மாறப் போகிறது, மகேந்திர தடாகம் ரத்த தடாகமாக போகிறது. ஏற்கனவே பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்காரு, பயங்கரமான விஷயத்தையும் சொல்றாரா. இந்த பையன் பயந்து போயிட்டான். ஐயோ பயமா இருக்குது, போதும் அடிகளே அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்த பரஞ்சோதி என்ன பண்றான், மீண்டும் சாமியார் கிட்ட, எனக்கு எதுக்கு நாட்டு நடப்பெல்லாம், ஏன் விஷயமா ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்களேன் சாமி அப்படின்னு கேக்குறான். இந்த சாமியார் உடனே சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரி உனக்கு பெரிய கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சிவசிவா, நல்ல வாக்கா சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்றான் இந்த பரஞ்சோதி. புத்த பகவானுடைய அருளால் உன்னுடைய கஷ்டம் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே பரஞ்சோதி சொல்றான், நான் சைவன், புத்த பகவான் எப்படி என்ன காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சன்னியாசி சொல்றாரு, புத்தருடைய கருணைக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பக்கத்துல யாரோ வர மாதிரி இருக்கு. இந்த பையன் கேக்குறான், அதோ வராங்களே யாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சன்னியாசி சொல்றாரு, அவர் வந்து சமண ரிஷி, திகம்பர சமண ரிஷி அப்படிங்கிறாரு. உடனே அவன் கேக்குறான், இன்னுமா இருக்காங்க சமணர்கள் இங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, பாதி பேரு பாண்டிய நாட்டுக்கு போயிட்டாங்க, மீதி பேர் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீதம் இருக்கிறவங்களும் கூடிய சீக்கிரம் போயிடுவாங்க அப்படின்றாரு. இப்போ அந்த திகம்பர சமண முனிவர் வந்து பக்கத்துல வராரு. அவர் வந்து இந்த புத்த பிக்ஷு மாதிரி வந்து பெரிய பிரம்மாண்டமான ஆளாலாம் இல்லைங்க, கட்டையா குட்டையா இருக்கிறாரு. கௌபீனம்னு சொல்லுவோம்ல, கோவணம் மட்டும்தான் அவருடைய உடையா இருந்தது. ஒரு கையில பாத்தீங்கன்னா உரி கட்டி கமண்டலம் இருக்கு, இன்னொரு கையில பாத்தீங்கன்னா மயில் தொகை இருக்கு, அதாவது விசிறி மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அப்படி வச்சிருக்காரு. இப்ப அவர் பக்கத்துல வந்த உடனே நம்ம புத்த பிக்ஷு என்ன பண்றாருன்னா, புத்தம் சரணம் கச்சாமி அப்படிங்கிறாரு. அவர் அருகர் தாழ் போற்றி அப்படிங்கிறாரு. புத்த பிக்ஷு வந்து கேக்குறாரு, இந்த இருட்டுற சமயத்துல அடிகளுக்கு என்ன பிரயாணமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த சமண முனிவர் சொல்றாரு, இந்த தொண்டை மண்டலம் முழுக்க சிவன் கூத்தாடும் சுடுகாடாயிருச்சே, அதனால நான் பாண்டிய நாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. புத்த பிக்ஷு தொடர்ந்து அவர்கிட்ட கேக்குறாரு, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேக்குறாரு. சமண முனிவர் சொல்றாரு, ஆமா இன்னைக்கு விசேஷம் தான், கோட்டை கதவுகளை எல்லாத்தையுமே அடைக்க போறாங்களாம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு அந்த சமண முனிவர் போயிடுறாருங்க. அதுக்கப்புறமா புத்த பிக்ஷு சொல்றாரு, ஒரு காலத்துல இந்த பல்லவ நாடு, அதாவது இந்த தொண்டை நாடு வந்து முழுக்க முழுக்க சமணர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு இருந்தது. அதாவது மன்னர் மகேந்திரவர்மர் சமணர்கள் கிழித்த கோட்டை தாண்டாமல் இருந்தார், ஆனால் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. பரஞ்சோதிக்கு ரொம்ப ஆர்வமா போச்சு, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கேக்குறாப்புல. அப்ப புத்த பிக்ஷு சொல்றாரு, இப்போ சைவ வைஷ்ணவர்களுடைய பாடு இந்த நாட்டுல கொண்டாட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ அப்படின்றான் பரஞ்சோதி. சாலையில அந்த சமயத்துல 2 பேரும் ஒரு முடுக்குல திரும்புறாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, காஞ்சி மாநகரின் தெற்கு கோட்டை வாசல் தெரிகிறது, அங்கே கோட்டை கதவுகள் மூடப்பட்டிருக்கு. இதுதாங்க சிவகாமியின் சபதத்தோட முதல் அத்தியாயம், அதாவது பிரயாணிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கதையின் ஆரம்பம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? அதாவது
2 முரண்பட்டவர்களுடைய ஒரு சந்திப்பு இந்த அத்தியாயத்துல நிகழுது. யாரு? ஒரு புத்த சன்னியாசி. அவர் கரடு முரடா தெரியறாரு, பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்காரு. ரொம்ப அச்சம் தரக்கூடிய வகையில அவருடைய உருவம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 18 வயதே நிரம்பிய ஒரு இளைஞன். அவனுமே பாத்தீங்கன்னா தேக கட்டெல்லாம் பலமாக இருந்தா கூட முகத்துல அப்படி ஒரு தேஜஸ் இருக்கு. இவங்க 2 பேரும் முதல் அத்தியாயத்துல சந்திக்கிறாங்க. காஞ்சி மாநகரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதுதான் முதல் அத்தியாயம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுல முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க 2 பேரும் ஏரி பக்கத்துல இருந்து அந்த வானத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்ல. அந்த நேரத்துல கல்கி அவர்கள் வானம் எப்படி இருந்தது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. குறிப்பா ஒரு விஷயத்தை உணர்த்துவாரு பாருங்க, நான் சொல்றேன். மேல் வானத்தின் அடிப்புறத்தில் தங்க நிறமான ஞாயிறு திருமாலின் சக்கராயுதத்தை போல் தக தகவென்று சுழன்று கொண்டிருந்தது. அதன் செங்கிரணங்களினால் மேல் வானமெல்லாம் செக்கர் படர்ந்து பயங்கரமான போரில் இரத்த வெள்ளம் ஓடிய யுத்த களத்தை போல் காட்சியளித்தது. ஆங்காங்கே காணப்பட்ட சிறு மேக கூட்டங்கள் தீப்பிடித்து எரிவது போல் தோன்றின. சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்த திசையில் மகேந்திர தடாகத்தின் பளிங்கு போல தெளிந்த நீர் உருக்கிய பொன்னை போல் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் மேற்கு திசையிலிருந்து சற்று திரும்பி அந்த விசாலமான ஏரியின் வடகரையை நோக்கினால் முற்றும் மாறான வேறொரு காட்சி காணப்பட்டது. அந்த கரையில் ஏரிக்கு காவலாக நின்ற சிறு குன்றுகளின் மாலை நேரத்து நெடிய நிழல் ஏரியின் மேல் விஸ்தாரமாக படர்ந்திருந்தபடியால் ஏரி நீர் அங்கே கருநீலம் பெற்று விளங்கிற்று. இப்படி ஒரு அழகான காட்சியை எழுதுறாரு கல்கி அவர்கள். என்ன சொல்ல வராரு பாருங்க. மேல்வானத்தின் அடிப்புறத்தில் ஞாயிறு இருக்கு, அதாவது சூரியன் இருக்கு. அது எப்படி இருக்காம்னா திருமாலுடைய சக்கராயுதத்தை போல தக்க தக்கவென்று சுழன்று கொண்டிருந்ததாம். சக்கராயுதம் இருக்கு. அதே போல வானம் முழுக்க எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா சிவப்பு நிறத்துல இருக்கு. அதாவது பயங்கரமான போர்ல ரத்த வெள்ளம் ஓடிய யுத்த களத்தை மாதிரி காட்சி அளிக்குதான். ஏதோ குறிப்பால சொல்ல வராரா? இதத்தான் அவன் கிட்ட சொல்லுவாரு அந்த புத்த சன்னியாசி, ஒரு பெரும் யுத்தம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்றதுக்கு முன்னாடியே கல்கி அவர்கள் வானத்தை பத்தின அந்த விளக்கத்திலேயே ஒரு யுத்தம் வரப்போறத ரொம்ப அழகா சொல்லிட்டாரு பாருங்க. திருமாலின் சக்கராயுதத்தை போல சூரியன் இருக்கு. வானம் ஒரு போர்க்களத்தை போல ரத்த வெள்ளம் ஓடிய யுத்த களத்தை போல காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பால உணர்த்திட்டாரு. இது கல்கியால மட்டும்தாங்க முடியும். கல்கி எழுதுற அளவுக்கு, கல்கி யோசிச்ச அளவுக்கு யாருமே யோசிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை ரொம்ப கல்கியை பிடிச்சதுனால நான் அப்படி சொல்றேன்னா அப்படி கூட இருக்கலாம். அவ்வளவு அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அவருடைய அந்த நடை இருக்கு பாருங்க, அவருடைய வார்த்தை உபயோகம், பிரயோகம், எங்கெங்க எந்த வார்த்தைகளை போட்டா வாசகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுட்டு எழுதியிருப்பாரு. முதல் அத்தியாயத்திலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 முரண்பட்ட கதாபாத்திரங்களுடைய சந்திப்பை மிக அழகாக கல்கி சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். கல்கியை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகான ஒரு படைப்பாளர் இல்லையா? அவருடைய சிவகாமியின் சபதத்தை உங்களுக்கு வீடியோ மூலமா இப்படி நான் சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் இதை கேட்டிருந்தாங்க. வீடியோல நீங்க கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை பராசக்தியின் திருவருளால் அது இன்னைக்கு நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுது. இதற்கு இறைசக்தி ஒரு காரணம். அதே போல உங்களுடைய அன்பும் ஆதரவும் மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறத நான் இங்க சொல்லியே ஆகணும். சரி, மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை FM யூடியூப் சேனல். இது 8 திக்கும் எதிரொலிக்கட்டும்.